தொடர்ந்து 39 பேர் அதே இடத்துல கொண்டு வரும்போதே வந்து பிணமாக தான் கொண்டு வரப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் இறந்து போயிருக்கிறாங்க. அத கேட்கும்போது ரொம்ப மனதுக்கு பாரமா இருக்கு. திமுகவினுடைய தரப்புல திட்டமிட்டு ஒரு விஷயத்த இது நடந்துறக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே செய்யப்படுது. எப்படி எந்த செய்யப்படுதுன்னா, விஷயம் சொல்றீங்க அதான் சார்? அதான். ஒரு சம்பவம் நடக்குது. ம். அந்த இடத்துல சம்பவம் நீங்க இத்தனை ஆம்புலன்ஸ் போச்சுல்ல. ஏதாவது ஒரே ஒரு 108 காட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதாவது இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்குது. கரெக்ட்டா ஒரு 2 நிமிஷத்துலருந்து 3 நிமிஷத்துக்குள்ள அந்த நிகழ்வு இடத்துக்கு வராரு. பத்திரிக்கையாளர்கள் இல்ல, ம். காவல்துறையினர் இல்ல. எப்படி அவர் வந்தாரு? ரூ. 10 பாட்டில் செந்தில் பாலாஜின்னு சொல்லும்போது மின்சாரம் துண்டிக்கப்படுது. எப்படி துண்டிக்கப்பட்டது? கூட்ட நெரிசல் காரணமா தான் இவ்ளோ பேர் இறந்திருக்கிறதா காவல்துறையும் சொல்லுது, அரசாங்கமும் சொல்லுது. அப்பேற்பட்ட கூட்டத்த நீங்க இப்படி தடியடி நினைச்சுனா, அப்ப இன்னும் எப்படி சம்பவங்கள் எல்லாமே மாறும்ன்றத முதல்வர் உடனடியா தலைமைச் செயலகம் போறார். கள்ளக்குறிச்சியில 60 பேருக்கும் மேற்பட்டோர் இறக்கும்போது உடனடியா போகலையே. உடனே இங்க எல்லா டாக்டர்ஸும் நேத்து சனிக்கிழமை விடுப்புல இருக்கக்கூடிய டாக்டர் எப்படி அங்க அவ்வளோ பேர் வந்தாங்க? அதுக்கப்புறமா உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் உடனடியா ரியாக்ட் பண்றாரு. உடனே பக்கத்துல இருக்க மாவட்டத்துல போங்கன்னு உடனே அன்பில் மகேஷ் அங்க வந்துடுறாரு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இங்க எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி 40 ஆம்புலன்ஸ் வந்து அங்க உள்ள நிக்குது ஒரே மாதிரி. மருத்துவமனைக்குள்ள. ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அங்க உள்ள குழுமுறாங்க. ஒட்டுமொத்த திமுக காரர்களும் அங்க வந்து நிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் போவதற்கு தடை வருது. திமுக ஒட்டுமொத்தமா இந்த மரணங்கள வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்குது. சார் ஒரு பெரிய நடிகர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. தப்பு தெரிஞ்சு தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? தப்பு தெரிஞ்சு தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா, அப்போ அஜித் குமாரனுடைய மரணம் தெரிஞ்சு தான் நடந்ததா? அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனைகள் தெரிஞ்சு தான் நடந்ததா? பசங்க புல்லட் ஓட்டிட்டு போகும்போது கைய வெட்டுனீங்களே தெரிஞ்சு தான் நடந்ததா? உங்களுக்கு ஒரு பிரபலம் ஒரு முகம் இருக்குன்றதுக்காக அத தவறா நீங்க சித்தரிக்கக் கூடாது.